கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும். அதுக்காக டைவர்ஸ் வரையும் செய்வாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியும் ரவியும் லைட்டா சண்டை போடுறதுனால பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி டைவர்ஸ் வரையும் போய் நின்னுறாங்க. இது தெரியாத முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா, அங்கங்க தேடிட்டு ஒரு வழியா ஃப்ரெண்ட கேட்டு வைக்கலான்னு வந்து பார்த்தா, அங்க ஸ்ருதி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, நெறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு புத்திமதி சொல்லி பார்த்தீங்கன்னா, மண்டபத்துக்கு கூட்டு போறாங்க. இது தெரியாத அவங்க அப்பா, அம்மா அண்ணாமலை கிட்டயும், வனஜு கிட்டயும் பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டு இருக்காங்க. அவங்களுமே வந்துட்டு, இருங்க வந்துருவாங்க அப்படின்னு பொறுமையா சொன்னாலுமே வந்துட்டு, அவங்க அப்பா, அம்மா கேட்கற மாரி இல்ல. சண்டை முத்தி போகிற டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி வந்துட்டு, "அப்பா நான் தான் வந்துட்டேன்ல, என்னாத்துக்கு சண்டை போட்டு இருக்கீங்க? நான் தான் வேலை விஷயமா வெளிய போயிட்டு இருந்தேன். அதுக்கோசம் நீங்க ஏன் ரவிய திட்டிருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, "சரிம்மா நீ உன்னை காணோம்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்பவே சொன்னேன், இவங்க எல்லாம் மோசமான ஃபேமிலி. நீ இவன கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு, என் பேச்சையும் மீறி நீ கல்யாணம் பண்ணிட்ட. இப்ப பாரு உன்ன எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க தான் தேவையில்லாம தப்பா புரிஞ்சுட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அட்வைஸ் பண்ண, சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே அமைதியாயிடுறாங்க. இப்படிதான் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா நல்லபடியா முடியுது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி இருந்துட்டு வித்யாவ பார்க்க வராங்க. வித்யாவ பார்த்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. "ஏன் அது பொழப்பவே கெடுத்துட்ட மீனா, என்னோட வாழ்க்கைய பழிக்க பார்க்குறா. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்ல, "என்ன விஷயம் சொல்லுங்க" அப்படின்னு கேட்க, இப்போ பார்த்தீங்கன்னா, நான் தான் இப்போ டெக்கரேஷன்லாம் நல்லா பெரிய ஆளா இருந்தேன். ஆனா மீனா என்கிட்டருந்து ஆர்டர நைஸா தட்டி பறிச்சுட்டா. அவ இப்போ வளர்ந்துட்டு போறதுனால எனக்கு எதுவுமே ஆர்டர் கிடைக்க மாட்டேன்து. அதனால நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தவிக்கிறேன் அப்படின்ற மாரியெல்லாம் சொல்ல, இத கேட்ட வித்யா பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம். அந்த திருட்டுக்குமாக அப்படிதான் எல்லாரோட வாழ்க்கையும் தட்டி பறிப்பாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்க. எனக்கு மீனாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது எப்படியாவது தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா போதும். பழைய மாரி அவ ஒண்ணும் இல்லாத ஆயிருவா. நான் அந்த பிசினஸ்லாம் நல்லா டெவலப் ஆயிருவேன். இது உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரி உங்களுக்கோசம் நான் இது கூட பண்ண மாட்டேனா? நீங்க எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. உங்க வாழ்க்கைய அவ பழிக்க பார்க்குறாளே, நான் விடுறதில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித்யாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளான் பண்றாங்க. நாளைக்கு மீனாவ பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு வெளிய போகக்கூடாதுன்னு பண்ணிட்டோம்னா, அவ எப்படி அந்த டெக்கரேஷன் நல்லபடியா முடிப்பா. அப்புறம் அவளுக்கு கைவிட்டு போயிரும்ல அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு, வித்யாவும் இருந்துட்டு தனக்கு இது வலிக்குது, அது வலிக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லி மீனாவ வீட்ட விட்டு வெளிய போக விடாது பார்த்துக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, மீனா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா பண்ணலாம்? அத்தை நம்மள விடவே மாட்றாங்க. ஆனா அங்க ஆள் இல்லாம எப்படி டெக்கரேஷன் எல்லாம் பண்றாங்களோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தான் கால் பண்றாங்க. கால் பண்ணி, "அக்கா எப்படி பண்றது என்னன்னு சொல்லுங்கக்கா. நாங்களான பண்றோம்" அப்படின்னு சொல்ல, மீனா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன்லயே கைட் பண்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுமே வந்துட்டு நல்லபடியா வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. இத பார்த்து மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியா நல்லபடியா முடிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல தான் மண்டபத்துல இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன் பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி பாராட்ட, இது தெரிஞ்சுட்டு முத்து பார்த்தீங்கன்னா, மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு மீனாவ ரொம்ப கௌரவப்படுத்துறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றது அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.